ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துக்கான நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக பகவான் அவதரிக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரமுடைய பட்டியல் இங்க கொடுத்து அதுல என்ன நோக்கத்துக்காக பகவான் வர்றாரு, காரணம் என்ன, எதனால இந்த மாதிரி ரூபம் எடுத்துக்கிறாரு, அதனுடைய மகிமைகள் என்ன, அந்த லீலையினுடைய சிறப்பு என்ன, அந்த லீலை மூலமா நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன. இப்ப நேற்றைய வகுப்புல நரசிங்க அவதாரம், பகவான் நரசிம்ம தேவர அவதாரம் செய்தார். அப்ப இந்த நரசிம்மர் அவதார லீலை, அதுல நேற்று நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன, யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நேற்று என்னெல்லாம் படிச்சோம்? நரசிம்ம லீலை ஒரு 6-7 பாயிண்ட் படிச்சோம், 6-7 பாடங்கள். யோகினி மாதாஜி, தேவர்கள வழிபட்டாக அவங்க வரம் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உட்படுவாங்க. அப்புறம் அசுரர்களோட திட்டத்தை பகவான் முறியடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி தந்தீங்க. அப்புறம் தன்னோட பக்தரோட வார்த்தையை பகவான் காப்பாத்துவாங்க. இப்ப பிரம்மா வரம் கொடுத்திருக்காங்க, அதையும் காப்பாத்தணும். இப்போ பிரகலாதர் இந்த தூண்ல நாராயணர் இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால அதையும் காப்பாத்தணும். பகவான் அதை செய்வாங்க அப்படின்ற எல்லாம் சொல்லி தந்தீங்க. அப்ப இந்த ஒரு லீலை நரசிம்ம அவதாரத்துல ரொம்ப அழகான பாடம். பக்தர்களுக்கு எப்பவுமே பாதுகாவலராக பகவான் இருக்கின்றார். அப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏதாவது தடங்கல்கள் ஏற்படும் போது, ஆன்மீக பாதையில தொந்தரவுகள், இடையூறுகள் ஏற்படும் போது, யாரேனும் பக்தர் அல்லாதவங்க பக்தர்களை தொந்தரவுக்கு உள்ளாக்கும் பொழுது, பகவான் நரசிம்மருடைய தாமரை திருப்பாத்தை அடைக்கலம் கொள்வதால இதெல்லாம் விலகி போயிடும். அனைத்து தடங்கல்கள், எல்லா விதமான தடங்கல்கள், துன்பங்கள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஸ்ரீதா மாயாப்பூர், நம்முடைய இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி தலைமை அலுவலகம், வேர்ல்டு ஹெட் குவார்டர்ஸ். இஸ்கான் மாயாப்பூர் வேர்ல்டு ஹெட் குவார்டர்ஸ். நவதீப் தாம் சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலம். அங்க சில பிரபுபாதர் மிக அழகான ராதா மாதவர் ஆலயம், பஞ்சதத்துவா ராதா மாதவ், அழகான ஒரு கோயில். அப்போ இன்னைக்கும் அந்த இடம் ஒரு அழகான கிராமம். பட் கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆயிட்டே வருது. இஸ்கான் அங்க ரொம்ப பிரபலமான ஒண்ணு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நகரமாய் மாறிட்டு. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பக்கா வில்லேஜ், கிராமம். இந்த கிராமத்துல கங்கை கரையில இந்த கோயில் வந்தது. அப்போ கொள்ளையர்கள், திருடர்களுடைய நடமாட்டம் இருந்தது. அப்போ ஒரு சமயம் உங்க கோயில்ல புகுந்து விக்கிரங்களை சேதப்படுத்துவது, பக்தர்களை தொந்தரவு செய்யறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்த சமயத்துல பிரபுபாதர் நரசிம்மர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்தோம்.
நரசிங்கருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்றது மூலமா நரசிங்க தேவர் பக்தர்களுக்கு பாதுகாப்பு தருவார், பக்தருக்கு அடைக்கலம் தருவார், பக்தர்களை தொந்தரவு பண்றவங்களை இம்மிடியா தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய நரசிம்ம மூர்த்தி. ரொம்ப அழகான விக்கிரகம். ஸ்தனு நரசிங்கர் அப்படியே அந்த ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வர மாதிரி, ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வர மாதிரி நரசிம்ம மூர்த்தி. அந்த மாதிரி விக்கிரகம் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. பெரும்பாலும் நம்ம தென்னிந்தியால நரசிம்மர் விக்கிரகம் பார்க்கலாம். எந்த மாதிரி விக்கிரகம் பார்க்கலாம்னா யோக நரசிம்மர். நரசிம்மர் வந்து யோகா பொசிஷன்ல உட்கார்ந்துருப்பார், ஒரு யோகா பொசிஷன்ல உட்கார்ந்து. இல்ல பிரகலாத வரதன், பிரகலாதரோடு நரசிம்மர் இருப்பார். அது ரொம்ப ரேர் தான், ரொம்ப அபூர்வம் தான். பெரும்பாலும் தென்னிந்தியால நரசிம்மர் விக்கிரகம்னா லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நரசிம்ம சுவாமி. குறிப்பா ஆந்திரா மாகாணத்துல நிறைய நரசிம்மர் ஆலயம் உண்டு. பானக நரசிம்மன் ஒரு கோயில், விஜயவாடால இருந்து மங்களகிரி. எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? யாராவது போயிருந்தவங்க கை தூக்கும். பானக நரசிங்கர். நரசிங்கர் அப்படி வாயை திறந்திருப்பாரு, பக்தர்கள் பானை ஊத்திட்டே இருப்பாங்க. அந்த பானகத்தை நரசிம்மர் குடிப்பார். அந்த பானகத்தை எல்லாம் குடிச்சிட்டு அது பிரசாதமா திரும்ப, அந்த பிரசாதமா திரும்ப தருவாங்க. என்ன ஆச்சரியம்னா அங்கதான் பானகம் செய்வாங்க. வெல்லம், எலுமிச்சம்பழம், வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பானகம் செய்வாங்க. நீங்க நம்ம வீட்டுல ஒரு சிறு வெல்லமோ சர்க்கரையோ விழுந்துச்சுன்னா உடனே எறும்பு வந்துடும். நிறைய எறும்புகள் இருக்கு, கட்டை எறும்பு, சுளுக்கு எறும்பு நிறைய வரும், சின்ன சின்ன எறும்பு. ஆனா அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பானகம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பானகம் வந்து பக்தர்கள் கொடுக்குறாங்க, அங்க எறும்பே இல்லை. அது மட்டும் இல்ல, பானகத்தை நரசிம்மர் குடிச்சிட்டு அந்த பிரசாதமா திரும்ப தர. இது வந்து கற்பனையாளர்களாலேயோ அல்லது ஆராய்ச்சி பண்றவனாலேயோ இல்ல தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த விக்கிரகத்துல கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுனால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபருதம் அஸ்நாமி பிரியதாத்மம். யாராவது எனக்கு ஒரு அன்போட இலையோ பூவோ காயோ பழமோ நீரோ கொடுத்தா அதை நான் ஏத்துக்கிறேன், அன்போட பக்தியோட. அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் 2 தடவை பக்தி சொல்றேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரியதாத்மம். பிரியம், பிரியா, பிரீத்தி, பிரீத்தி, பிரியா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் பேர் வைப்பாங்க. பிரியா அப்படின்னா பிரியமா, பிரீத்தினா அன்போட. அப்ப யாராவது பிரியமோட அன்போட பகவானுக்கு ஒரு இலையோ பூவோ நீரோ பழமோ அழிச்சா பகவானை ஏத்துக்கணும். அப்ப நரசிம்மருக்கு அங்க பக்தர்கள் பானகம் செஞ்சு தரும்போது நரசிம்மர் அந்த பானகத்தை பருகிண்டு அதை பிரசாதமா திரும்ப தர. இப்படி ஆன்னு வாயை திறந்து வச்சிருந்து அந்த வாய்க்குள்ள பானகத்தை ஊத்துவாங்க. சோ இப்படி பானக நரசிங்கர். சிங்காச்சலம்னு ஒரு இடம், யாராவது போயிருக்கீங்களா? சிம்மாச்சலம். அச்சலம்னா மலைத்தொடர், சிங்கமலை. பகவான் நரசிம்மர் வந்து அங்க எண்ணெய் வதம் பண்ணிட்டு ரொம்ப கோபமா உட்காந்து, அதனால ஒரு கண்ணெல்லாம் ரெட்டு மாதிரி, கண்ணெல்லாம் கோபம். எண்ணெய் நேற்று பேசணும். எண்ணெய் என்ன துணிச்சல் இருந்தா என் பக்தனை அவன் தொந்தரவு பண்ணிருப்பான். அதனால அவனை குடலை ஒரு மாலை பண்ண. அந்த கோபம் இன்னும் தனியில. அப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த நரசிம்மருக்கு உடம்பெல்லாம் சந்தனத்தால மூடி இருக்கும். சந்தனம் வந்து ரொம்ப குளிர்ச்சியா. சிம்மாச்சல நரசிம்மர் கோயில் யாரா போயிருக்காங்களா? ஒருத்தரும் இல்ல. பானக நரசிம்மர் கோயிலுக்கு யாரா போயிருக்காங்களா? ஒருத்தரும் இல்ல. சரி, அப்போ இந்த சிங்காச்சல நரசிம்மர் கோயில்ல ரொம்ப அழகு. நரசிம்மருக்கு ஃபுல்லா சந்தன காப்புலயே அலங்காரம். அவர் வராக நரசிம்மன். வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தனத்தை எல்லாம் கலைத்து நிர்மால்ய தரிசனம், சந்தனத்தை எடுத்து நரசிம்மர் தரிசனம் தருவார். அது என்னைக்கு? அக்ஷய திருதி அன்னைக்கு. அக்ஷய திருதி அன்றைக்குதான் அந்த கோயில லட்சக்கணக்கான பக்தர் வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நரசிம்மர் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் அந்த சந்தனம் எல்லாம் எடுத்துட்டு நிர்மால்ய தரிசனம் 24 hours அக்ஷய திருதி அன்னைக்கு. மற்ற நாட்கள்ல நரசிம்மர் ஃபுல்லா சந்தனத்தால முடியும். பாக்குறதுக்கு வராகமூர்த்தி மாதிரி இருப்பார்.
ஆனா சந்தனம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நரசிம்மர் பார்க்கணும். சந்தன காப்புல இருக்கும்போது அவர் வராகமூர்த்தி மாதிரி தரிசனம் கொடுப்பார். வராக நரசிம்மர். இது மாதிரி யாதகிரி கட்ட அங்க ஒரு நரசிம்மர் இருக்காரு. அப்புறம் அகோபிலம், அகோபிலத்துல 9 நரசிம்மர். அகோபிலத்துல தான் ஜுவாலா நரசிம்மர் இருக்காரு மேல. அப்பர் அகோபிலம், அகோபிலம், அகோபலம், அவ்வளோ அதீத பலம். அந்த எண்ணெய் கசுபுவ ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கினார் இல்லையா, அந்த ஜுவால நரசிம்மர் அங்க மட்டும்தான் ஜுவால நரசிம்மர் மேல இருக்காரு. மற்ற நரசிம்மர், யோக நரசிம்மர், பிரலாதவரதர், மாலோல நரசிம்மர், மாலோலா லக்ஷ்மி தேவி ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கும் நரசிம்மர். மான தாய் அம்மா. சோ லக்ஷ்மி தேவி, மாலோல நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், பரசுராமர் வழிபட்ட நரசிம்மர். சங்கீர்த்தனம் பண்ணி கேட்டு ஒரு நரசிம்மர் வந்து கீர்த்தனம் கேட்டு சந்தோஷமா இருக்கு, உடையில தாளம் எல்லாம் போட்டுட்டு. சத்திரவட நரசிம்மர், நிரஞ்ச நரசிங்கர், ஹனுமான் வழிபட்ட நரசிம்மர். அகோபிலத்துல ஹனுமான் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க நரசிம்மர் இருக்காரு. இவரு நரசிம்மரை தரிசனம் பண்ணல ஹனுமான், ஏன்னா ஹனுமான் உடைய பிரபு வந்து ராமர். அப்ப நரசிம்மர் சொல்றாரு, ஹனுமான் நான் தான் உன் பிரபு. இல்ல நான் நம்ப மாட்டேன், நீங்க நரசிம்மர், என் பிரபு ஸ்ரீராமர். ஓ அப்படியா, இந்த பார் அப்படின்னு நரசிங்கமூர்த்தி ராமச்சந்திர பிரபுவா தரிசனம் கொடுத்தார். பகவான் நரசிம்மர் வந்து ராமச்சந்திர. இப்படி நிறைய பல்வேறு சிறப்பு வாய்ந்த நரசிம்ம ஆலயங்கள்லாம் இருக்கு. ஆனா மாயாப்பூர்ல இருக்கிற நரசிம்மர் வந்து ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வரும் பயங்கர கோபத்தோட. எர்ணகசிபு வந்து குடலை உருவணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபம் வரும். ஏன்னா தனது பக்தன் பிரகலாதனை துன்பப்படுத்துறதுனா, தொந்தரவு செஞ்சிடலாம். ஆனா பிரகலாதனுடைய சிறப்பு என்னதுன்னா, எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கிறதுக்கு பிரகலாதர் வராது. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணாவுக்கு பிரியமானவர். யஸ்மாத் நோட் விததே லோகோ லோகோநாத் விஜதே சயக ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகை லோமத் பக்த சமயம். ஒரு பக்தரை யாராவது தொந்தரவு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்தரை யாராவது தொந்தரவு பண்ணா அந்த பக்தர் தொந்தரவுக்கு உள்ளாகிறது இல்லை. அந்த பக்தர் என்ன ஆகுறது இல்லை, தொந்தரவுக்கு உள்ளாகிறது இல்லை. அதே சமயம் அந்த பக்தரால யாருக்கும் தொந்தரவு இல்லை. அந்த பக்தரால யாருக்கும் தொந்தரவு இல்லை. அப்படி யாராவது சத்சங்கத்தில் இருக்கீங்களா? என்னால யாருக்கும் தொந்தரவு கிடையாது, என்னை யாரும் இது வரைக்கும் தொந்தரவு பண்ணவும் இல்லை, அப்படி தொந்தரவு பண்ண நான் டிஸ்டர்ப் ஆகவும் மாட்டேன். அப்படி யாரா இருக்கீங்களா? அந்த மாதிரி பக்தர் யாராவது ஒரு கை மேல வரல. ஆனா பிரகலாத் மகாராஜா இந்த லீலையில நிறைய பாடம் இருக்கு, இன்னும் நிறைய பாடம் இருக்கு. பிரகலாத் மகாராஜானால யாரும் பிரகலாத் மகாராஜாவை எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும், எர்ணிகசிபு பிரகலாதரை எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் அவர் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. தொந்தரவு கால அது சாதாரண தொந்தரவு இல்லை. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புனாங்க, காலையில மங்களாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொந்தரவு இல்லை. இதை நம்ம சில நேரம் தொந்தரவு, என்னடா அது கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். சில நேரம் ஆபீஸ்ல ஏதாவது டார்ச்சர் பண்ணலாம், வேலை செய்யற இடத்துல ஏதாவது தொந்தரவு பண்ணலாம், ஸ்கூல்ல வந்து ஹோம்ஒர்க் மேல ஹோம்ஒர்க் கொடுக்கறது நமக்கு தொந்தரவா தெரியலாம், வீட்டுல வந்து பெற்றோர்கள் கண்டிப்பா இருக்கிறது தொந்தரவா தெரியலாம். இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் இல்ல பிரகலாது. பிரகலாதுக்கு வந்த தொந்தரவு வந்து லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம். லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்னா உயிருக்கே ஆபத்தான தொந்தரவு, உயிருக்கே ஆபத்தான தொந்தரவு. ஆனா இவ்வளவு உயிருக்கு ஆபத்தான தொந்தரவு ஏற்பட்டு கூட பிரகலாத் மகாராஜா வந்து அந்த தொந்தரவுக்கு ஆளாகவே இல்லை. அந்த தொந்தரவுனால கிளர்ச்சி அடையவே இல்லை. அந்த தொந்தரவுகளால பாதிப்படையவே இல்லை. அந்த தொந்தரவுகளை கண்டு பயப்படவும் இல்லை. அந்த தொந்தரவுகளுக்கு எதிர்வினை ஆற்றவும் இல்லை. பாருங்க, பிரகலாதனுடைய தெய்வீகமான குணம். பகவான் பிரகலாதனை இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்ததே ஒரு பக்தன் இந்த மாதிரி தெய்வீகமான குணத்தில் இருக்கணும்னு காமிக்கிறதா.
பிரகலாதர் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டார். லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம், உயிருக்கே ஆபத்தான தொந்தரவு. அந்த தொந்தரவுனால பிரகலாதர் கவலைப்படவும் இல்லை. அவரு இறைவனிடத்துல மன்றாடி பிரார்த்தனை செய்யவில்லை. ஓ கிருஷ்ணா வாசுதேவா, இது என்ன சோதனை, நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கே எப்படி தொந்தரவு வருது அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யவும் இல்லை. தொந்தரவுக்கு ஆளாகவும் இல்லை, அந்த தொந்தரவுகளை கண்டு பயப்படவும் இல்லை, அந்த தொந்தரவுகளால கிளர்ச்சி அடையவும் இல்லை, அந்த தொந்தரவுகளால கோவப்படவும் இல்லை, அந்த தொந்தரவுகளுக்கு எதிர்வினை ஆற்றவும் இல்லை, அந்த தொந்தரவை கண்டு பயந்து ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. இதுதான் பிரகலாத். அதான் பக்தராஜ் பிரகலாத், பக்தர்களே சக்கரவர்த்தி பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ். பிரகலாத் மகாராஜ், பிரகலாதர் மகாராஜா. ஏன் ஒரு மகாராஜா? இந்த உலகத்தை ஆண்டதுனால மட்டும் ஒரு மகாராஜா இல்ல. எண்ணெய் பகவான் மதம் பண்ணிட்டு பிரகலாதரை 3 உலக சக்கரவர்த்தியா உட்கார வைக்கிறார். பிரகலாதருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கிறார். அதனால பிரகலாதர் மகாராஜான்னு அழைக்கப்பட்டது. அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா முக்கியமான காரணம், பிரகலாதன் புலன்களை வென்றவர். புலன்களுக்கே எஜமானரான கிருஷ்ணாவுடைய சேவையில தன் புலன்களை ஈடுபடுத்தும், புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அதனால் அவர் மகாராஜ். ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஆழ்வார் எதை ஆண்டாங்க? அவங்க ஆழ்வார்கள் எதை ஆண்டாங்க? புலன்களை கட்டுப்படுத்தி ஆண்டாங்க. கோஸ்வாமி புலன்களை வென்றவர்கள், புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம். சுவாமி கோஸ்வாமி. மகாராஜ், நம்ம இஸ்கான்ல கூட சன்னியாசிகள மகாராஜ். அவங்க எந்த நாட்டுக்கு ராஜா? தவ திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ், தவ திரு ஜெயபதாஸ் சுவாமி மகாராஜ், தவ திரு பக்தி விலாஸ் சுவாமி மகாராஜ், தவ திரு பானு சுவாமி மகாராஜ், தவ திரு லோகநாத் சுவாமி மகாராஜ். இவ்வளவு மகாராஜ் இருக்காங்க. ஏன் மகாராஜ்? அவங்க புலன்களை கட்டுப்பட்டு வச்சிருக்கணும், புலன்களை வென்றவர். சோ பிரகலாத் மகாராஜ் புலன்களை வென்றவர். அதனால அவர் கிளர்ச்சி அடையவே இல்லை, எவ்வளவு தொந்தரவு உட்படுத்தப்பட்டாலும். அதே மாதிரிதான் பிரகலாதரால தொந்தரவு செய்யப்பட்டவங்க வரலாற்றிலே கிடையாது. நீங்க எந்த புராணம் எடுத்து படிங்க, நரசிங்க புராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம், எந்த இதிகாச புராணம் எடுத்து படிச்சாலும் பிரகலாத மகாராஜா தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காருன்னு இருக்கே தவிர, பிரகலாதரால் இவர் தொந்தரவுக்கு ஆளானாரு, பிரகலாதரால் இந்த பக்தர் கஷ்டப்படுத்தப்பட்டாரு, பிரகலாதரால் இவர் துன்பம் அடைஞ்சாரு, பிரகலாதரால் இவர் அவமானப்படுத்தப்பட்டாரு, பிரகலாதரால் இவர் கஷ்டப்படுத்தப்பட்டாரு, பிரகலாதரால் இவர் பயமுறுத்தப்பட்டாரு, பிரகலாதரால் இவர் கோபப்படுத்தப்பட்டாரு, எங்கேயுமே படிக்க முடியும். நோ, தேர் இஸ் நோ சான்ஸ். அதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு தூய பக்தர் அவரை தொந்தரவுல உள்ளாக்கும் போது அந்த தொந்தரவுக்கு ஆளாகிறதும் இல்லை, அவரை யாராவது தொந்தரவு செஞ்சா தொந்தரவுக்கு ஆளாகிறது இல்லை, அவரால் யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, அவரால் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அதான் பிரகலாத் மகாராஜ். சோ இப்படி பிரகலாதுடைய குணங்கள், பிரகலாதர் மூலமா இந்த உலகத்துல ஒரு பக்தன் எப்படி கிருஷ்ணருக்கு பிரியமானவரா இருக்க முடியும்? தூய பக்தி தோண்டுனா என்னது, சரணாகதினா என்ன, தன்னை உணர்றதுன்னா என்ன, பக்தியில் எப்படி உறுதியா நிலை பெற்றிருக்கிறது, விஷ்ணு எப்படி எந்த சூழலையும் மறவாமல் இருக்கிறது, பகவான் எப்படி ஸ்மரணம் செய்வது, அதை கற்றுக் கொடுக்கிறதுக்காகவே பகவான் அழைச்சிட்டு வந்தார். அதற்காக வேண்டிய சந்திலையில் அடுத்த பாடம் இன்னைக்கு பிரகலாதுடைய தெய்வீகமான குணங்கள், மகாஜனம். அந்த மகாஜனத்துடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் நேற்று படிச்சோம். பிரகலாத் மகாராஜ். சோ மாயாப்பூர் நரசிம்மர், அவரு அந்த நரசிம்மர் சாதாரண ஆட்கள்லாம் வழிபட முடியாது. குடும்பஸ்தர்களோ அல்லது சாதாரண பிராமணர்களோ வேத விற்பனர்களோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிட்டே இருக்க முடியும். பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறவங்க
வைஷ்ணவர்கள், சன்னியாசிகள், அந்த மாதிரி பக்தியில தூய மனதோடு இருக்கிறவங்க அந்த நரசிம்ம கிட்டே போகும். வெரி பவர்ஃபுல். இந்த மாயாப்பூர்ல இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் தெரியும் நரசிம்மர் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, பயங்கர சக்தி வாய்ந்தது. அதை செய்யற அந்த அந்த ஸ்தபதிகள்லாம் அந்த மாதிரி செய்யவே மாட்டேன். விக்கிரகம் கும்பகோணத்துல தான் பண்ணாங்க. மாயப்பூர் நரசிம்மர் கும்பகோணத்துல விக்கிரகம் பண்ணாங்க. முதல்ல விக்கிரகம் பண்ண வந்து இப்படி எல்லாம் விக்கிரகம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டு இது யார் வழிபட இந்த மாதிரி விக்கிரகம் பண்ணணும்னா இது யார் வழிபட போறாங்க. இந்த மாதிரி இஸ்கான் அமைப்புல இருந்து வந்திருக்காங்க, சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தூய மனதோடு பக்தி செய்யறவங்க. அவங்க எப்பவுமே பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. அவங்க பிரம்மச்சரி விரதம் இருக்கிறாங்க, சன்னியாசிகள் இருக்காங்க. அதனால அந்த மாதிரி பக்தர்கள் வழிபடலாம். அதுக்கு வேண்டி பண்ணி கொடுக்கல. அவங்க ஆச்சாரியர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்ண. அதுக்கப்புறம் சொன்னாரு விக்கிரகம் பண்ணி முடிச்சு நீங்க வச்சுக்காதீங்க, உடனே கொடுத்தாச்சு. எப்ப விக்கிரகம் கம்ப்ளீட் ஆகுது இம்மிடியா கொடுத்தாச்சு. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்ப அடுத்து நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், ஏன் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னா அவர் பக்தர்களை காப்பாற்ற மாட்டாரா? மாயாப்பூர்ல ராதா மாதவ் இருக்காரு, சைதன்ய மகாபுரு இருக்காரு. கிருஷ்ணரும் சைதன்ய மகாபுரு வேற வேற இல்லை. அந்த சைதன்ய மகாபுரு கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. அந்த கிருஷ்ணர் தான் நரசிம்ம அவதாரம் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது அங்க வரக்கூடிய கொள்ளையர்கள்ட்ட இருந்து திருடர்கள்ட்ட இருந்து கிருஷ்ணாவை தன் பக்தர்களை காப்பாற்ற முடியாது, கிருஷ்ணானால தன் பக்தர்களை காப்பாற்ற முடியாது. அப்ப எதுக்கு நரசிம்மர்? இந்த லீலா நரசிம்ம தேவர் அங்க தோன்றணுங்கிறது அவருடைய விருப்பம், பகவானுடைய விருப்பம். கிருஷ்ணரால செய்ய முடியாத வேற விஷ்ணு அவதாரம் செய்ய முடியுமா? அவதாரங்களுக்குள்ள பேதம் கிடையாது. கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமா இருக்காரு. கிருஷ்ணா எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமா இருக்கும்போது அவரால் பண்ண முடியாது. சைதன்ய மகாபுரு முழுமுதற் கடவுள், அவரால் பண்ண முடியாது. ஆனா என்ன காரணம்? நரசிம்மமூர்த்தி அங்க எழுந்தருளுங்கிறது அவருடைய விருப்பம். அதுதான் ஆச்சாரிய இதயத்துல வந்து, அதாவது பகவானுடைய விக்கிரகம், பகவானுடைய விக்கிரகம் வந்து ஒரு சாதாரணமானது அல்ல, சாதாரணமான ஒரு ஜட வஸ்து, ஜட பொருள் அல்ல. அவங்க வந்து ஆச்சாரியுடைய கனவுல வந்து சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல அவதாரம் பண்ணணும், என்ன பிரதிஷ்டை பண்ணுங்க. இப்படி பழமை வாய்ந்த கோயில்கள் அல்லது சிறப்பான விக்கிரகங்கள், சக்தி வாய்ந்த விக்கிரகங்கள், இந்த விக்கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தூய பக்தருடைய கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல ஒரு தூய பக்தர் வழிபாடு செய்த விக்கிரகமா இருக்கும், இல்ல அந்த தூய பக்தருக்கு பிரத்யட்சமான விக்கிரகமா இருக்கும். சில விக்கிரகங்கள் சுயம்பு மூர்த்தி. இந்த சுயம்பு விக்கிரகம் அந்த பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்தும், மேனிபெஸ்ட் ஆகும். கிருஷ்ணா அந்த விக்கிரக ரூபத்துல தோன்றி அந்த பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. சோ அங்க பக்தனுக்கு பகவானுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்கு, ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், நெருக்கமான ஒரு உறவு. அதனால நிறைய பழமை வாய்ந்த கோயில்கள், குருவாயூர், ஸ்ரீரங்கம், ஜெகநாதபுரி, பண்டர்பூர், இந்த மாதிரி எந்த ஸ்தலம், எந்த பழமை வாய்ந்த கோயில் எடுத்துக்கிட்டாலும் அங்க வந்து பகவான் தூய பக்தருக்காக தோன்றியிருப்பார். தூய பக்தரோட விருந்தாவனம், பல்வேறு இடங்கள் சொல்லலாம், 1000 ஸ்தலங்கள் இருக்கு. இந்த மாதிரி அந்த தூய பக்தருக்காக பகவான் விக்கிரக ரூபத்துல தோன்றி அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறார். அப்போ ஆச்சாரியர்கள் தூய்மையான பக்தரா இருக்கிறதுனால பகவான் அவங்க கனவுல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. அப்ப அந்த தூய பக்தருக்கு பகவான் தன்னை காமிச்சு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்தர்கள் பகவானை பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லா பக்தர்களும் ஒரு தூய பக்தருடைய கருணையினால எல்லா பக்தரும் அந்த விக்கிரகத்துடைய தாமரை திருப்பாதங்களை சன்னுடைய பாக்கிப்பார். இப்போ நமக்கு பகவானை நேரடியா சன்னடையக்கூடிய தகுதி இல்லை. பகவானை நேரடியா சன்னடைவதற்கோ, அவருக்கு சேவை செய்வதற்கோ, அவருக்கு அன்பு செய்வதற்கு எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். நம்ம ஒரு பாவிங்க, நம்ம எல்லாருமே பாவிங்க. இந்த பூமியில பாவம், இந்த பூமியை வந்து பாவம் இருந்தது, பாவிகளுடைய இடங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு சின்ன விஷயம் பிரபு. மாயாப்பூர்ல
பிரதிஷ்டை செய்தது நரசிம்மரை என்னன்னா ஒரு ஹிஸ்டரியும் சொன்னாங்க பிரபு. அதை கொஞ்சம் இங்க சொல்லலாமா பிரபு? சொல்லுங்க. அதாவது வந்துட்டு நம்ம கிருஷ்ணர் ராதா எல்லாமே வழிபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அந்த கிராமத்துல வந்துட்டு அவ்வளவு கொள்ள நிறைய நடக்காங்க. என்னடா இது எவ்வளவுதான் பண்ணா கூட அங்க போலீஸ் அந்த கவர்மெண்ட் எந்த ஒத்துழைக்கல. இவங்க ரொம்ப அவசப்பட்டு கிடந்தாங்க. இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒருத்தர் சொன்னாராம், இதே மாதிரி நீங்க இங்க நரசிம்மரை இது பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனாலதான் கும்பகோணத்துல வந்து பார்த்து சிற்பிகளை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணதாக எனக்கு தகவல் வந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் பிரபு. தேங்க்யூ. ஓகே, என்ன பேசிட்டு இருக்கோம்? நம்ம வந்து கரை படிந்து அழுக்கு படிந்த கரை படிந்த மனது, கரை படிந்த மனது அழுக்கு. இந்த கரையும் அழுக்கும் என்னது? பௌதிக ஆசை, பௌதிக விஷயங்கள நாட்டம், புலன்மை விஷயங்கள நாட்டம், அறியாமை, பொய்யகங்காரம், பேராசை, காமம், கோபம், பொறாமை, இந்த மாதிரி குணங்களை வச்சுட்டு என்னால கிருஷ்ணன் எப்படி நேருக்கு நேர் பார்க்க. அதனால இந்த மாதிரி ஒரு வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு கருணை காண்கிறதுக்காக பகவான் விக்கிரக ரூபத்துல இருந்தார்கள். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாங்க? பகவான் இந்த விக்கிரக ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து பிரதிஷ்டை பண்ண நரசிம்மமூர்த்தி நேத்திர உண்மையிலன்னு ஒரு ஃபெஸ்டிவல் என்னன்னா விக்கிரகம் பண்ணிடுவாங்க. விக்கிரகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விக்கிரகத்தை வந்து கர்ப்ப கிரகத்துல வச்சு அதுக்கு சம்ப்ரோக்ஷனம் இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஆகம விதியில. அதெல்லாம் பண்ணி வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் செஞ்சு அப்புறம் கண்ணு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கண் கட்ட அவிழ்ப்பாங்க. அது ஆச்சாரியர் அல்லது ஆன்மீக குருமார்கள், உயர்ந்த பக்தர்கள், ரொம்ப ரொம்ப தூய்மையானவங்க. அவங்களுடைய பிரார்த்தனையை அந்த வேத மந்திரம்லாம் பிரார்த்தனை பண்ணி அவங்க வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் இந்த கண் கட்ட அவிழ்க்கும் போது பகவான் எல்லாம் தரிசனம். அது என்ன பண்ணிட்டாங்க? விக்கிரகம் பண்ண உடனே தெரியாம கண் கட்ட அவிழ்த்துட்டாங்க. தீ பிடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சாரியர் சொல்லிட்டாங்க, இந்த விக்கிரகத்தை அனுப்பிச்சிடுங்க, இமீடியட்டா அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பியூரிட்டி, தூய்மை இருந்தாதான் இந்த விக்கிரகத்தை வழிபடுவோம். அதனாலதான் பெரும்பாலான கோயில்கள்ல உக்ர நரசிம்மர் வழிபடுவாங்க, லட்சுமி நரசிம்மர் தான் வழிபடுவாங்க. உக்ர நரசிம்மர் யார் வழிபடலாம்? பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், பக்தியில உறுதியா வைராக்கியமா இருக்கிறாங்க. குறிப்பா வந்து இந்த புலன்ப வாழ்க்கை, ஆளுற வாழ்க்கை, புலன்ப வாழ்க்கையில வந்து பற்றும் வந்து மனதை செலுத்தாம கடும் தவம் விரதம் இருக்கிறவங்க தான் உக்ர நரசிம்மர் கிட்ட போகும். இல்லாட்டி பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த விக்கிரகத்தை உடனே அழைச்சிட்டு வந்து ஆச்சாரிய எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு அங்க இருக்காரு. இது லீலை, நரசிம்மனுடைய லீலை. அங்க இருக்கிற பக்தர்கள் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ராதா கிருஷ்ணனுடைய மனோபாவம் வேற. ராதா கிருஷ்ணர் வந்து எப்பவுமே எப்படி இருக்காங்க? பிரேமத்துல இருக்கு. பிரேமத்தில் சைதன்ய மகாபிரபு அதே பிரேமத்தை அனுபவிக்கிறார். ராதா கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா, ராதா கிருஷ்ணா நகேஷ். சைதன்ய மகாபிரபு ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா சைத்தன்ய மகாபிரபு. ராதையோடைய மனோபாவம், கிருஷ்ணன் ராதாவுடைய மனோபாவம். அப்ப இவங்க எல்லாம் உன்னதமான அன்பு வெளிப்படுத்துறவங்க, பக்தர்கள்ட்ட உன்னதமான அன்பு செய்யணும். நரசிம்மமூர்த்தி என்ன பண்ணுவாங்க? அதுக்கு இடைஞ்சல் பண்றவங்க பனிஷ்மெண்ட், அதுக்கு தொந்தரவு பண்றது. அதேதான் இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அவர் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான் முழுமுதற் கடவுள், பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். நரசிங்கர் புருஷோத்தமன், முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் வந்து பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அந்த கிருஷ்ண பகவான் நரசிம்மரா இருக்கும்போது என்ன பண்றாரு? பக்தர்களுக்கு அபயம். அதற்காக அந்த அவதாரம், இந்த நரசிம்ம அவதாரமே பக்தர்களை காப்பதுதான், அசுரனை தண்டிக்கிறது தான். சோ இது நரசிம்மனுடைய லீலை. சோ இப்படி நரசிம்மனுடைய லீலையில எப்பவுமே மெயினா முக்கிய நோக்கமே பக்தர்களுக்கு பாதுகாப்பு.
அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிறது. அதுக்கு பாருங்க இடையூறுகளை வந்து தகர்க்கிறது, தொந்தரவு வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது. ஒரு முறை பாருங்க எவ்வளவு பியூட்டின்னு. என்ன பியூட்டினா, ஸ்ரீபாத ஆதிசங்கராச்சாரியர் அவர் ஒரு மாயாவாத கொள்கையை ஸ்தாபனம் பண்ண வந்தார். ஆதிசங்கராச்சாரியா மாயாவாத கொள்கையை ஸ்தாபனம் பண்ண வந்தாரு. அவர் ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில கொள்ளையர்கள் சுத்திட்டாங்க அவரை. கொள்ளைக்காரங்க திருடர்களா சுத்திக்கிட்டாங்க. ஏய் சாது, என்ன வச்சிருக்க நீ? அவர் சொன்ன, என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இல்ல பொய் சொல்றவன உயிரோட விட மாட்டேன், கத்தி எடுத்து. அந்த நேரத்துல ஆதிசங்கராச்சாரி ஏன் பிரம்மத்தை வழிபடல? அவர் வந்ததே கடவுளுக்கு ரூபம் இல்ல, மாயாவாதம் சொல்லதான். மாயாவாதம் அசசாஸ்திரம், பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே, மையேவ விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. மகாதேவர் சொல்றாரு பார்வதிட்ட, ஓ பார்வதி, நான் கலியுகத்துல பிராமண குலத்துல பிறந்து மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் பண்ண போறேன். புத்த கொள்கையை முறியடிக்கிறது, புத்த கொள்கையை விரட்டுறதுக்காக, புத்த கொள்கையை வந்து நான் முறியடிக்கிறதுக்காக மாயாவாதம் பேசுவேன். மாயாவாதம் என்னது? தன்னையே கடவுளா நினைக்கிறது. நான் பிரம்மம், நான் உணர்ந்துட்டேன், நான் இந்த உடல் இல்ல, நான் பிரம்மன் உணர்ந்துட்டேன், அப்ப நானும் இந்த பிரம்மம் ஒண்ணுதான், நான் தான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல இருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடிய போகுது, அதை உணர்ந்துட்டா நீங்க தான் அந்த பிரம்மம். இதெல்லாம் மாயாவாதம். இதெல்லாம் பேசினவரு அவருக்கு ஆபத்துன்னு வந்தப்ப என்ன பண்ணாரு? லட்சுமி நரசிம்ம சுவாமி பிரார்த்தனை. லட்சுமி நரசிங்க கராவலம்ப ஸ்தோத்திரம், நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா எல்லா பாட்டு வரும். ஒரு 8-10 பாட்டு இருக்கு. லட்சுமி நரசிங்க கராவலம்ப ஸ்தோத்திரம். அங்க வந்து ஆதிசங்கர கொள்ளையர்கள் சுத்தின உடனே ஆதிசங்கராச்சாரியர் லட்சுமி நரசிம்ம சுவாமியை துதிச்சு பிரார்த்தனை பண்றாரு. இமிடியட்டா பகவான் வந்து அந்த கொள்ளையர்களா கட்டி அடிச்சாரு. ஏன்னா ஆதிசங்கராச்சாரியா 2 ரோல் பண்ணாரு. வெளியில மாயாவாதம் பேசினாரு, உள்ளுக்குள்ள கிருஷ்ண பக்தரா இருந்தார். அதான் அவரோட பியூட்டி. அவர் கொடுத்த சர்வீஸ், ஆதிசங்கர் கொடுத்த சேவை வந்து மாயாவாத பிரச்சாரம். ஆனா உள்ளுக்குள்ள அவர் கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஜெகநாத பூரியில வந்து ஜெகநாதன் பாடுறார், ஜெகநாத அஷ்டகம். அது ஆதிசங்கராச்சாரியர் ஜெகநாத அஷ்டகம். ஜெகநாத பூரியில எப்படி ஜெகநாதர் வழிபடணுங்கிற பூஜா விதிமுறை அவர் தான் இருக்கு. தாந்திரிக பூஜா, தாந்திரிக பூஜா விதியும் ஆதிசங்கர் தான் ஏற்படுத்தினார். ஜெகநாத பூரியில ஒரு மடமே நிறுவி இருக்காரு ஆதிசங்கராச்சாரியா. 4 திசையிலும் மடங்கள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையும் பிரயாணம் செஞ்சு இந்த பூமியிலேயே முதல் தடவை 4 திசைக்கு பிரயாணம் பண்ண ஒரு ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியர் ஆதிசங்கராச்சாரியர். அன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், பிளைட் எல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு. அப்போ சவுத்துல தெற்குல ஸ்ருங்கேரி, ஸ்ருங்கேரி மட்டு, தெற்குல ஸ்ருங்கேரி, நார்த்ல ஜோஷி மட்டு, ஹிமாச்சல்ல ஹரித்வாருக்கு மேல பத்ரிநாத், பத்ரிநாத் போற வழியில ஜோஷி மட்டு, அதுக்கப்புறம் துவாரகையில துவாரகா மட்டு. எங்கிருந்து எங்க போயிருக்காரு? சிங்கர்ல இருந்து பத்ரிநாத், அங்கிருந்து துவாரகா, அதுக்கப்புறம் ஆப்போசிட், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஜெகநாத் பூரி. பூரியில வந்து கோவர்த்தன் பட்டு, கோவர்த்தன் மடம். ஆதிசங்கராச்சாரியா வெளி தோற்றத்துல மாயாவாதம் பேசினார், அது கிருஷ்ணாவுடைய விருப்பம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, அவரு மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் பண்ணாலும் அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா கிருஷ்ண பக்தி தான். அம்மாட்ட சன்னியாசி எடுத்துன்னு போனார். சன்னியாசி எடுத்துன்னு போகும்போது அம்மா அழறா, ஏ சங்கரா, என்னை விட்டு போறேடா. சொன்னாரு, நீ உடலை விடும்போது நான் வருவேன், எங்க இருந்தாலும் நீ உடலை விடும்போது நீ மரணப்படுகளுக்கு நான் வருவேன். அதே மாதிரி அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது வந்துட்டு உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன். உன்னுடைய கடைசி ஆசை? அம்மா சொல்றாங்க, நான் வந்து கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும். கிருஷ்ணா பால் கோபால், கோபால் பால். ஆதிசங்கராச்சாரியா ரொம்ப அழகா கீர்த்தனம் செஞ்சு பகவான் தரிசனம் கொடுக்குறாரு. அவங்க அம்மாவையும் ஆதிசங்கர் கூட வந்து அடுத்து அமைச்சாரு, கிருஷ்ணாவுடைய உலகத்தை வைகுண்டத்தை அமைச்சாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவரை பின்பற்றவங்க மாயாவாத கொள்கை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை.
ஏன்னா எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி புரிஞ்சுக்கூடிய மனநிலையில இல்லை. ஏன்னா வேதங்களே இல்லைன்னு சொல்லி புத்தா வந்து வேதமே கிடையாது, கடவுள் கிடையாது, படைப்பாளன் கிடையாது, ஆத்மா கிடையாது, எல்லாம் சூன்யம், நிர்வாணம், சூன்யவாதம், நிர்வாணம். அந்த கொள்கையை முறியடிக்க மொத்த வேதங்களை கொண்டு வரும். ஆனா ஆதித்யன் வேதத்தை கொண்டு வந்தாரு. நேரடியா வந்தா நேரடியா கிருஷ்ணரை பத்தி சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. வேதனா மானினா பௌத்த ஹொயில நாஸ்திக், புத்த கொள்கையை பின்பற்ற நாத்திகர். நாத்திகனுடைய தத்துவம் என்னது? கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, இந்த உலகம் தற்காலிகமானது, அழியக்கூடியது, எல்லாம் மாயை. வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சாங்க. புத்தருடைய 9 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. லார்ட் புத்தா சொன்ன 9 கருத்துக்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, புத்தாவுடைய உபதேசம் என்னன்னா, இந்த உலகம் பொய், படைப்பாளில் ஒருத்தர் கிடையாது, வேதங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டது. உங்களுக்கு உங்களுடைய விடுதலைக்கு புத்தர் நான் மட்டும்தான் காரணம். இப்ப எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. 9 பாயிண்ட் சொல்றாரு. இந்த 9 பாயிண்டையும் ஆதிசங்கரர் முறியடிச்சார். ஆனா நேரடியா பண்ணல. அவர் வழியிலேயே போய், புத்தருடைய வழியிலேயே போய், ஆமா இந்த உலகம் பொய்யானதான், பிரம்மம் சத்தியம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி வேதங்களை திரும்ப கொண்டு வந்து அதுக்கு வியாக்கியானம் எல்லாம் கொடுத்து மாயாவாத தத்துவம் கொடுத்து. மாயாவாதம் அசசாஸ்திரம், உண்மை இல்லாத விஷயம் தான். ஆனா அந்த நேரத்துல சொல்லணும், அந்த இடத்துக்கு டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், இடம் நேரம் காலம், இடம் நேரம் சூழ்நிலை. அவரு பகவான ஜெகநாதரோட கோயில்ல எல்லாம் பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஜெகநாஷ்டம் எல்லாம் பண்ணிட்டு, பகவத்கீதைக்கு கீதா மகாத்மியம், கீதையோட மகிமை பாடி, பஜகோவிந்த பாட்டு பாடி. ஆனா என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் விட்டுட்டாங்க, அவருடைய தத்துவத்தை மட்டும் படிச்சுக்கிட்டாங்க. சோ நரசிங்க சுவாமி, நரசிம்ம அவதாரமே பக்தர்களுக்கு பாதுகாப்பு தான், அடைக்கலம் தான், பக்தருக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. சோ நிறைய பாடம் நரசிம்ம லீலையில. நேற்று ஹிரண்யகசிபு எவ்வளவு அமானுஷ்யமான சக்தி படைச்சவனா இருந்தாலும், அவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், பகவான் அவருக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அவனுக்கு லைஃப் முடிஞ்சு போயிடும். அவனுக்கே அவ்வளவு புத்தி இருக்குன்னா அவனை படிச்ச இறைவனுக்கு எவ்வளவு புத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, நேற்று வேற என்ன பாடுபடுச்சு, ஹிரண்யகசிபு அவ்வளவு தவம் பண்ணாரு, ஆனா பகவான் கையில கொல்லப்பட்டாரு. பிரகலாத் மகாராஜா அந்த அளவுக்கு கடும் தவம் பண்ணல, அவர் விஷ்ணு ஸ்மரணம் பண்ணாரு, பகவானால காப்பாற்று. அப்ப என்னது, ராகே கிருஷ்ணா மாரே கோன், மாரே கிருஷ்ணா ராகே. ஹிரண்யகசிபு பிரகலாதரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு, ஆனா கொல்ல முடியல. தலைகீழ நின்னாலும் கொல்ல முடியல, என்ன முயற்சி பண்ணாலும் கொல்ல முடியல. ஏன்னா கிருஷ்ணா காப்பாத்துன்னு முடிவு பண்ணிட்டாரு. கிருஷ்ணா பிரகலாதரை காப்பாத்துன்னு முடிவு பண்ணிட்டாரு, ஒருத்த தலை குப்புற நின்னாலும் அவர் கொல்ல முடியும். அதே மாதிரி கிருஷ்ணா ஹிரண்யகசிபு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அவன் என்ன வர வாங்கினாலும் அவனோட மரணத்தை தவிர்க்க முடியாது. கிருஷ்ணா ஹிரண்யகசிபு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவன் எவ்வளவு சக்திகளை பெற்றாலும், சித்திகளை பெற்றாலும், சக்திகளை பெற்றாலும், ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் நரசிம்ம அவதாரம். நரசிம்மரா ஹிரண்யகசிபுடைய கதையை முடிச்சிட்டாரு. சோ இன்னும் அழகான பாடம் என்னது, பிரகலாதருக்கு அவர் தந்தையே எதிரி, ஆனா எந்த சூழலையும் தன் வெறுப்பை அவர் காமிக்கவே இல்லை. இந்த தந்தை எனக்கு வேண்டாம். அந்த தந்தையோடைய வழியை பின்பற்றக்கூடிய டீச்சர்ஸ், குருகுலத்துல இருக்கிற குரு. பிரகலாத குழந்தை 5 வயசுல குருகுலத்தை சேர்த்தாங்க. குருகுலத்துல குரு பௌதிகவாதிங்க, அசுர குருகள், அசுர குருமார்கள், சுக்கராச்சாரியருடைய புதல்வர்கள் சண்டா அமர்கா. இவங்க யாரு? அசுர குரு.
இவங்க ஆன்மீக குரு அல்ல, இவங்க தூய பக்தர்கள் அல்ல, இவங்க ஆச்சாரியர்கள் அல்ல, இவங்க குலகுரு, அவ்வளவுதான். குலகுருவுக்கும் ஆச்சாரியருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குலகுரு அல்லது ஒரு டீச்சர், ஒரு விப்ரா, பண்டிதர், பிராமணர் அல்லது குலகுரு, இவங்க எல்லாமே வந்து பௌதியம் சார்ந்த விஷயங்களை தான் சொல்லுவாங்க. அதுல அவங்க வைஷ்ணவரா இருந்தால் மட்டும்தான் அவங்க கிருஷ்ண பக்தி பத்தி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வசிஷ்டர் வந்து ரகுவம்சத்துல குலகுரு. வசிஷ்டருக்கு தெரியும் ராமர் முழுமுதற் கடவுள், பகவான் விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள். அப்ப என்ன பண்ணாரு? வசிஷ்டர் ரகுவம்சத்தை பக்தி பாதையில வழி நடத்தினார். வசிஷ்ட மகரிஷி அந்த மாதிரி குலகுருல வைஷ்ணவரா இருக்காங்க, பகவானை ஏத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க சரியான போதனையை தருவாங்க. ஆனா இங்க பிரகலாதருக்கு அமைச்ச குலகுரு யாரு? அசுரன். சரி, பிரகலாதர் அவங்களை வெறுத்தாங்களா? இல்ல. அவங்களை அவமதிச்சாரா? இல்ல. நீங்க பாருங்க, ஹோல் பாகவதம் நீங்க படிச்சாலும் எந்த இடத்துலயும் பிரகலாதர் தன் குருமார்களை வந்து நிந்தனை செய்தாரு, அவங்கள மதிக்கல, அவங்கள வந்து அவதூறு பேசினாரு, இல்ல அவங்ககிட்ட குறும்புத்தனம் பண்ணாரு. அதே பிரகலாதர் தன் தந்தையை வந்து அவமானப்படுத்தினாரு, அவர்கிட்ட சண்டை போட்டாரு, அவரை எதிர்த்து பேசினாரு. இது இன்னைக்கு குழந்தைகளுக்கு தேவையான பாடம். ஒரு குழந்தை ஒரு தந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கணும். இந்த கல்வியை விட்டுட்டு நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? இன்னைக்கு பௌதிக கல்வி பெரிய அளவுல ஆயிரக்கணக்காக செலவு பண்றாங்க. சிபிஎஸ்இ சிலபஸ், அப்புறம் பப்ளிக் ஸ்கூலு, ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலு, இன்டர்நேஷனல் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன், என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்ன படிக்கிறாங்க குழந்தைங்க? அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கணும். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா படிக்கும்போது டீச்சர் பெரம்பெடுத்தா நம்ம பயந்துக்குவோம். இன்னைக்கு பெரம்பெடுக்க டீச்சர் பயந்துக்கிறாங்க. வித்தியாசம் இருக்கா? 2K கிட்ஸ்க்கு. இன்னைக்கு டீச்சர் குச்சி எடுக்க பயந்துக்கிறாங்க, பெரம்பெடுக்க. ஏன்னா இந்த பையன் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானோ, பசங்கிட்ட வந்து அராஜகமா நடந்துக்கிறாங்க, பசங்களை கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ, நம்ம கேட்டா அவங்க படிச்சா என்ன படிக்கல அப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு பயம் இல்ல, பெற்றோர் இடத்துலயோ டீச்சர் இடத்துலயோ இன்னைக்கு பயம் இல்லை. பெற்றோர்களுக்கும் டீச்சருக்கும் மரியாதை செய்யாதவங்க, பெற்றோர் இடத்திலும் டீச்சர் இடத்துலயும் வந்து பணிவா நடந்துக்காதவங்க, அவங்க வார்த்தையை கேட்காதவங்க சமுதாயத்துல தண்டிக்கப்படுவாங்க. குற்றங்களை செய்வாங்க, அரசாங்கத்தினால போலீஸ்னால தண்டிக்க. அதான் இப்ப நடக்கும். ஏன்னா பயிற்சி இல்ல, பெற்றோர்களுக்கே பயிற்சி இல்ல, ஆசிரியருக்கே பயிற்சி இல்ல. இப்படி பயிற்சியற்ற இந்த பாகவத தர்மம் தெரியாத பெற்றோர்கள் யார் மாதிரி இருக்காங்க? கைகை மாதிரியும் எண்ணிக்கசிவு மாதிரி இருக்காங்க. கைகை பரதனுடைய அம்மா, பரதனுக்கு எதிராக செயல்பட்டாங்க. எண்ணிக்கசிபு பிரகலாதனுடைய தந்தை, பிரகலாதருக்கு சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் கொடுக்கல. ஆனா பிரகலாதர் துன்பம் அடையல. சோ இதுல என்ன அழகான பாடம்னா, இப்போ பிரகலாதருக்கு அவங்க அப்பாவே பக்தர் கிடையாது, அவங்களுடைய குருமார்கள் பக்தர் கிடையாது. பரதனுக்கு அவங்க அம்மா வந்து ராமருடைய பக்தி கிடையாது. இருந்தது, துஷ்ட சங்கத்தினால போச்சு. கைகைக்கு ராமர் மேல அன்பு இருந்தது, ஆனா கூடா நட்பு கேடில் முடிஞ்சது. துஷ்ட சங்கத்து மந்திரையோட சங்கத்தினால போச்சு. மந்திரைட்டு இருந்து கேட்டு 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 கையோட மனசு மாறிடுச்சு. அப்போ ஒரு பக்தருக்கு இதுதான் பாடம். என்ன பாடம்? ஒரு பக்தருக்கு அவங்க அம்மா எதிரியாயிரலாம், இல்ல அவங்க அம்மா கிருஷ்ண பக்திக்கு ஃபேவரபிளா இல்லாம போயிடலாம். ஒரு தந்தை வந்து ஃபேவரபிளா இல்லாம போயிடலாம், சாதகம் இல்லாம. பிரகலாதருக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு அசுர தந்தை அமையலாம், ஒரு அசுர தாய் அமையலாம், அசுர குருகள் கிடைக்கலாம். இன்னைக்கு கிருஷ்ண உணர்வு இல்லாத சமுதாயம் அசுர சமுதாயம்.
ரெண்டே பேர் தான். வேதத்துல சொல்லியிருக்கு, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டே வர்க்கம் தான். க்ஷர அக்ஷர தாமிதா புருஷாலோகி தெய்வ ஆசுரைய வச்ச. தெய்வ குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு கேட்டகரி. தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. விஷ்ணு பக்த பவே தெய்வா. யாரெல்லாம் விஷ்ணு ஏத்துன்றாங்களோ அவங்களுக்கு பௌதிக ஆசை இருக்கலாம், அவங்களுக்கு சுயநலம் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து உலகத்தை அனுபவிக்க என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா விஷ்ணு ஏத்துக்கிட்டாங்க. எப்படி வேணாலும் வாழ்றாங்க அவங்க. பௌதிக ஆசை இருக்கு, புலன்மை விஷயம் அனுபவிக்கணும், இதெல்லாம் தேவர்கள்ட்ட இருக்கு. ஏன் அவங்க தேவர்கள்? விஷ்ணு பக்தா. விஷ்ணுவை ஏற்றுக்கொள்றவங்க, விஷ்ணுவுக்கு பக்தி பண்றவங்க, அவரை சன்னடைந்தவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க. ஆசுரிய தத் விபரியா. விஷ்ணுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானை சன்னடையாதவங்க, பகவானை மறுக்கிறவங்க, பகவான் முன்பு தலை வணங்காதவங்க அசுரங்க. அவ்வளவுதான். ரெண்டே கேட்டகரி. அவ்வளவுதான். அப்போ விஷ்ணு பக்தி இல்லாம யார வேணா எடுத்துக்கோங்க. அவங்க தேவதை வழிபடுறவங்களா இருக்கலாம், மகான்களை வழிபடுறவங்களா இருக்கலாம், இயற்கையை வழிபடுறவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம். தார்மீகம் எப்படி இருந்தாலும் நீங்க பகவான்கிட்ட வரலைன்னா அந்த உள்ளுக்குள்ள அசுர குணம் இருக்கு. என்னது? நான் தான் பண்ணேன், பொய்யவங்காரம். பகவானுடைய கருணை இல்லாம எதுவுமே நடக்காதே. இதை ஏற்றுக்க மறுக்கிறது அசுர குணம். இந்த தேவர்கள் யாரு? கிருஷ்ணாவுடைய அம்சம். ஏற்றுக்க மாட்டியா? அப்பா தான் அசுர குணம். இந்த இயற்கை எப்படி செயல்படுது? கிருஷ்ணாவுடைய கருணையால. ஏற்றுக்க மாட்டேன், அப்பா அசுர குணம். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், ஏற்றுக்க மாட்டேன், அப்பா அசுர குணம். இமிடியட்டா உடனே. அப்போ சில நேரங்கள்ல நமக்கு பிரகலாதரை போல, ஆனா இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்க, என்ன ஒரு அழகுன்னா, பிரகலாதருக்கு கிடைச்ச தந்தை மாதிரி நமக்கு கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற தந்தைக்கு மேபி கிருஷ்ண பக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா பிரகலாதர்கள் கொடூரமான, சாரி, ஹிரண்யகசிபு அளவு கொடூரமான தந்தையா கிடையாது. அப்படி கொடூரமான தந்தையவே பிரகலாதர் பொறுத்து கொண்டார். புரிஞ்சுதா? அதாவது 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தானே கடவுள் என்றும், விஷ்ணு வழிபடக்கூடாது, விஷ்ணு என் போட்டியாளன், விஷ்ணு நான் அழிப்பேன், விஷ்ணு நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன முதல் தரமான அசுரன் பிரகலாதனுடைய தந்தை. அந்த தந்தையவே பிரகலாதன் பொறுத்து கொண்டார். நம்ம தந்தையார் என்ன பண்ணுவாரு? இஞ்சி இஞ்சி போனா சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு, இல்ல குடிப்பாங்க, இல்ல வேற ஏதாவது கெட்ட பழக்கம். இவ கெட்ட பழக்கம் இல்லைன்னாலும் கோயிலுக்கு போகாம இருப்பாங்க, வழிபாடு பண்ணாம இருப்பாங்க, சம்டைம் நான் வழிபாடு பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதானே. ஆனா ஹிரண்யகசிபு அளவுக்கு இல்லையே. ஹிரண்யகசிபு அளவுக்கு இல்லை. சூர்பனகா மாதிரி அம்மா இல்ல. சூர்பனகா மாதிரியோ அல்லது கைகை மாதிரியோ இல்ல. மேபி அம்மா என்ன செய்யலாம்? பக்திக்கு தடை பண்ணலாம். எதனால? பயம். எங்கேயாவது தன் பையன் வந்து அப்படியே துறவியா போயிடுவானோ, தன் மகள் திருமணமே செஞ்சுக்காம துறவியா போயிடுவாளோ, இந்த மாதிரி பயம் இருக்கலாம். சம்டைம் அவங்க பக்தி இல்லாம அசுர குணம் அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா வரலாற்றுல எங்கேயுமே கைகையை வந்து பரதன் தண்டித்து விட்டான். அம்மா சத்ருகனா வந்து, சத்ருகன் உடைவாள உருவனா, மந்திரியோடைய குடுமையை பிடிச்சு எடுத்துட்டு வந்தான் மந்திராவை. வரதா ஒரு தலையை துண்டிச்சு விடுறான்னா, பரதன் சொன்னார், இது ராமர் விரும்ப மாட்டார், இது தர்மம் அல்ல. அதனால இவள் பெண்ணா போயிட்டாங்க. இந்த பெண்களை தண்டிப்பது சாஸ்திரத்துக்கு புறம்பானது. ஆனா இவங்களுடைய திட்டத்துக்கு ஒருபோதும் நம்ம உடந்தையா இருக்க போறது இல்லை. அப்போ என்னாச்சு? பரதன் தன் அம்மாவுக்கு உண்டான மரியாதை கொடுத்தார். நீ என் அம்மா, நீ என் தாய், ஓகே, நான் உன்னை வணங்குறேன், நான் உன்னை வணங்குறேன், நான் உனக்கு மரியாதை செலுத்துறேன், ஆனா உன் திட்டத்துக்கு நான் உடன்படல. பிரகலாதர் ஹிரண்யகசிபுக்கு வந்து நமஸ்காரம் பண்றாரு, அவர்கிட்ட அன்பா இருக்காரு. ஆனா ஹிரண்யகசிபுடைய வார்த்தையை கேட்கல.
தமிழ்ல என்ன சொல்றோம்? தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இதுக்கு உதாரணமா வாழ்ந்தவர் ராமர். ஸ்ரீராமர் வந்து கைகேயி சொன்ன ஒரு வார்த்தைக்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றல. இத்தனை கைகேயி ஈன்ற அன்னை கிடையாது, பெற்றெடுத்த அன்னை அல்ல, இனி ஒரு அன்னை. ராமரை ஈன்ற அன்னை கௌசல்யா, ராமரை பெற்றெடுத்த அன்னை கௌசல்யா. ஆனாலும் கைகையும் ஒரு அம்மா. இப்ப கைகையை சொல்லிட்டு உங்க அப்பா சொல்லியிருக்காரு, உங்க அப்பா வரம் கொடுத்திருக்காரு. அப்ப கைகையை வந்து ராமர் தன் அம்மாவுக்கு வேறான, தன்னுடைய அன்னைக்கு அம்மாவுக்கு வேறான ஒரு தாயாக பார்க்கல ராமர். அதே போல தசரதர் சொல்லிட்டாரு, அந்த தந்தையோட வார்த்தையை காப்பாத்தணும், காட்டுக்கு போயிட்டாரு. ராமருக்கு முழு அதிகாரம் உண்டு அயோத்தியாவின் அரியாசனத்தில் அமர்வதற்கு. ஏன்னா அவர் தான் மூத்த மகன். அவர் மூத்த மகன், அவருக்கு முழு உரிமை உண்டு. சோ ராமர் அங்க போராடல. இது எப்படி? எனக்கு முழு உரிமை உண்டு, நான் தான் அயோத்தியாவை ஆள வேண்டும், பரதன் எனக்கு அப்புறம் இளையவன் தானே, இப்படி எல்லாம் உரிமைக்காக போராடல. நான் எங்க அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன், அவருக்கு புத்தி கெட்டு போச்சு. அந்த மாதிரி கோபம் லக்ஷ்மணனுக்கு வந்தது. ஏன் லக்ஷ்மணனுக்கு வந்தது? இந்த தசரதனுக்கு வயசாயிருச்சு, புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு தன் உடைவாள உருகுனா. ராமா, இப்ப சொல்லு, அயோத்தியாவை நான் காலி பண்ணிடுறேன். உனக்கு எதிர யார் வந்தாலும் சரி, எல்லாரையும் கொண்டுருவேன். யார் வரட்டும், ஒட்டுமொத்த அயோத்தியா சேனையை வரட்டும், எல்லாரையும் நான் கொண்டுருவேன். ராமர் சொல்றாரு, லக்ஷ்மணா, என்ன இப்படி நீ கோவப்படுற? அவர் யாரு? நம்ம தந்தை தசரதர், நம்ம தந்தைய, அவர்கிட்ட எப்படி நீ இப்படி கோவப்படலாமா? சமாதானப்படுத்திட்டார். ஏன் லக்ஷ்மணன் கோவம் வந்தது? பிரபுவோடைய சேவைக்கு யாரேனும் தொந்தரவு செய்வாரே ஆனால் பகவான் ஸ்ரீராமருடைய சந்தோஷம் தான் லக்ஷ்மணுடைய சந்தோஷம். அதனால லக்ஷ்மணனுக்கு கோவம் வந்தது, சுயநலத்தினால கோவம் வரல. ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டாருன்னா எனக்கு வந்து கிளியர் ஆயிடும், நான் அந்த இடத்துல பரதன் கூட உட்காந்துக்குவேன். நோ, இல்ல. ராமர் எங்க இருக்காரோ அதான் அயோத்தியா. ராமர் மட்டும்தான் காட்டுக்கு போகணும்னு வர வாங்கினா கைகை, லக்ஷ்மணன் போகணும்ல ஒண்ணு வாங்கல. ஆனா சுமித்ரா சொல்றாங்க, லக்ஷ்மணா நீ போயிடாத, அவன் தலையெழுத்து அவன் போட்டோம், நீ இங்கே இரு. இல்ல, அப்படி சொல்லல. சுமித்ரா என்ன சொன்னாங்க? திரும்ப வந்துடாத, ராமர் எங்க இருக்காரோ அதான் அயோத்தியா, ராமர் தான் தசரதன், சீதை தான் சுமித்ரா, அப்படி நினைச்சுக்கோ, அவங்க சேவை பண்ணுது. இதுதான் அம்மா. ஒரு தாயோடைய டியூட்டி தன் மகனை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஆனா பரதனுக்கு அப்படி அம்மா கிடைக்கல, லக்ஷ்மணன் கிடைச்சிருந்தாங்க. பரதன் என்ன நினைக்கிறாரு? தன்னை துரதிருஷ்டசாலி நினைக்கிறாரு. இந்த கைகை என்ன வந்து பகவான் இருந்து பிரிச்சுட்டாங்க. அவங்க திட்டத்துக்கு உடந்தே ஆகல. ஆனா என்ன பண்ணாங்க? ஒட்டுமொத்த அயோத்தியாவை கூட்டிட்டு ரோடு போட்டு போனார் ராமருடைய காட்டுக்கு, சித்திரக்கூடத்துக்கு ரோடு போட்டு போனார் பரதன். ஒட்டுமொத்த அயோத்தியா சேனையை அழைச்சிட்டு போனார். அவர் கைகை வெறுக்கல, பரதன் வெறுக்கல, அவங்கள அவமானப்படுத்தல, அவங்க மேல தன் கோபத்தை வெளிப்படுத்தல. அந்த ஸ்பாட்ல பரதனுக்கு கோபம் வந்துச்சு, இது ராமர் விரும்ப மாட்டாரு. அதுதான் ஒரு தூய பக்தர். தூய பக்தருக்கு பகவான் என்ன விரும்புவார், என்ன விரும்ப மாட்டாரு தெரியுமே. இந்த ஒரு செயல் பகவானை திருப்திப்படுத்தாது. பரதன் சமாதானம் ஆயிட்டு. ஆனா ராமர் இல்லாம நான் தரியாசத்தை உட்கார மாட்டேன். அது யார் வந்து சொன்னாச்சு? அம்மா, என்ன பெற்ற தாயே சொன்னாச்சு. அஞ்சனா தேவி சொல்றாங்க ஹனுமான், ஹனுமான், நீ வந்து என்னுடைய மார்புல பால் குடிச்சது வந்து வீணா போச்சு. என்ன பண்ணிருக்கணும்? லங்கைக்கு போனையில அப்பயே ராவணனை கொண்டுட்டு சீதையை அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாமா? இது லட்சுமணன் கேட்டு இருக்காரு. அஞ்சனையும் ஹனுமானும் பேசிட்டு இருக்காங்க. அஞ்சனா தேவிட்ட, அஞ்சனா வந்து ஹனுமான்கிட்ட சொல்றாங்க, உன்னை என் பையன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இவ்வளவு தூரம் போனையே, ஒரு அந்த ராவனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமா? அப்ப ஹனுமான் சொல்றாரா, அப்ப அஞ்சனா என்ன சொல்றாங்களா, உனக்கு போய் நான் தாய்ப்பால் கொடுத்தனே, அது வீணா போச்சுன்னா. அப்ப ஹனுமான் சொல்றாரா, இல்லாமா, என்னால ராவணனை கொல்ல முடியும், ஆனா பிரபுக்கு புகழ் கிடைக்காது, பிரபுக்கு பெருமை இல்லையே, அதனாலதான் நான் வந்துட்டேன், நான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துட்டேன்.
எனக்கு பிரபு கொடுத்த சேவை அதுதான். பாருங்க ஹனுமான் இப்படி சொல்றாரு, எனக்கு பிரபு என்ன சேவை கொடுத்தாரு, சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வான்னு தான் சொல்றாரு, ராவணனை கொண்டுட்டு வான்னு சொல்லல. சோ அதிகாரிகிட்ட இருந்து வந்த ஆர்டர் அதுதான், பகவான் எனக்கு கொடுத்த கட்டளை அதுதான், சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தாரு, பார்த்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, நான் ராவணனை வதம் செஞ்சிருந்தா எல்லாரும் என்ன புகழ்வாங்க, ஹனுமான் இஸ் கிரேட், ஹனுமானை ராவணனை கொண்டுட்டாரு. அப்ப ராமருக்கு எங்க புகழ்? அப்ப என்னன்னா, ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுக்கு புகழ் சேர்க்க ஆசைப்படுறாரு. பகவான் என்ன பண்றாரு, அந்த தூய பக்தருக்கு புகழ் சேர்க்க ஆசைப்படுவார். நேத்து பேசணும், ராமர் வந்து பாலம் கட்டி தான் போனாரு, ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார் லங்கைக்கு. அதான் பியூட்டி. அதனால இங்க வந்து ரொம்ப அழகான பாடம். ஒருவேளை நம்ம தந்தையாரோ தாயாரோ கணவரோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ நண்பர்களோ உறவினர்களோ நம்ம கிருஷ்ண பக்திக்கு சாதகமா எல்லாம் போலாம், நமக்கு அனுகூலமா இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த இடத்துலயும் எக்காரத்தை கொண்டு அவங்க மேல நம்ம கோபத்தை காமிக்கிறதோ, அவங்கள அவதூறு பேசுறதோ, அவங்ககிட்ட சண்டை போடுறதோ, அவங்களை அவமதிக்கிறதோ, அவங்களை நிராகரிக்கிறதோ கூடாது. அதே சமயம் என் கிருஷ்ண பக்தி நான் பாதுகாத்து. அதான் பிரகலாதர் பண்ணு. பிரகலாதர் வந்து குருகுலத்துல நல்ல மாணவரா இருக்காரு, மற்ற மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த சொல்லிக் கொடுக்குற குருவுக்கு ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. ஆனா அவங்க வார்த்தையை கேட்கல. என்ன சொன்னாங்க இந்த குருமார்கள், என்ன கசிபு அப்பா அவர் கடவுள் மாதிரி, அவர் தான் கடவுள், நீ ஏன் இந்த விஷ்ணு நாமத்தை சொல்ற? இந்த வார்த்தையை பிரகலாதர் ஏத்துக்கல. ஆனா குருக்கு உண்டான மரியாதை கொடுக்குறாரு. ஆனா அவங்க சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. எந்த குரு சொல்றதை கேட்கிறாரு? அந்த ஆன்மீக குருவான நாரதர். ஆன்மீக குருவான நாரதர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தாரோ, தாயினுடைய கருவில் இருக்கும்போது பிரகலாதர் என்ன பாடம் படிச்சாரோ, அந்த ஆன்மீக குரு நாரதர் சொல்லி கொடுத்த பாடத்தை தான் ஃபாலோ. அதே சமயம் இந்த குருக்கான மரியாதை கொடுக்குது. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரா டிவோட்டிஸ் என்ன பக்தர்களா என்ன கிடையாது. அதுக்காக நம்ம அவமரியாதை பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அதே சமயம் எனக்கு வந்து எனக்கு குரு இருக்காங்க, இஸ்கான்ல குருமார்கள் இருக்காங்க, பிரபுபாதர் இருக்காங்க, அவங்க பாடம் தான் எனக்கு முக்கியம். இந்த ஸ்கூல் பாடம் வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மெட்டீரியல் ஆக்டிவிட்டி, இந்த பௌதிக செயல்களுக்காக மட்டும்தான் அந்த பள்ளி கொடுப்பாங்க. ஆனா ஃபாலோ பண்ணது பூரா நாரதர். அது மட்டும் இல்ல, பிரகலாதர் என்ன பண்ணாரு, அந்த அசுர குழந்தைகளையும் பக்தர்களா மாத்திட்டாரு. அதான் பிரகலாதோட பியூட்டி. சோ இந்த பிரகலாதோடைய டிரான்சென்டல் குவாலிட்டி, பிரகலாதோடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, அவர் ஸ்கூல்ல போனாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரகலாதர் ஒருத்தர் மட்டும்தான் பக்தர், சொல்லி கொடுக்குற டீச்சரும் அசுரங்க, கூட இருக்கிற மாணவர்களும் அசுரங்க, அப்பாவும் அசுரன், எல்லாம் அசுரப்படும். ஆனா பிரகலாதர் ஒத்துருனால அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே கிருஷ்ண பக்தராங்க. எல்லாரும் கீர்த்தனை பாட வச்சிட்டாரு. எல்லாரும் கீர்த்தனை பாட வச்சு கிருஷ்ணாவோட கதை சொல்லி அவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏ பிரகலாதா, பசங்க எல்லாம் ஓடி வந்தாங்க, பிரகலாதா நீ ஏன் இப்படி இருக்க, வா போய் விளையாடலாம், வந்து விளையாடலாம் வா. எல்லாம் சொன்னாரு, அது என்ன பிரயோஜனம், ஹரியோடைய நாமத்தை பாடணும், ஹரியோடைய நாமத்தை கேட்கணும், அதை விட்டுட்டு விளையாடுறது என்ன பிரயோஜனம்? ஏன் நீ எப்பவுமே ஹரி ஹரின்னு சொல்றியே, எங்க இருக்காரு அவரு, யார் அவரு, அவருடைய அப்பா அம்மா யாரு? அவருக்கு அப்பா அம்மாவே கிடையாதுங்க. ஐயோ பாவம். அந்த குழந்தைகள் தெரியல, கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துடைய இந்த பிரபஞ்சத்துக்கே எல்லாத்துக்கும் அவர் தான் தாயுமானவர், அவர் தான் தந்தையானவர். பிதாகமசி ஜெகதோ மாதா தாதா பிதாம. இந்த குழந்தைகள் நினைச்சிட்டாங்க, ஓ ஹரிக்கு அப்பா அம்மா இல்லையோ, ஹரிதா கடவுளா, விஷ்ணு கடவுளா, விஷ்ணுடைய அப்பா அம்மா யாரு, அவருக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னு. ஐயோ பாவம். அவர் நினைச்சிட்டாங்க அவர் அழாது. இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அறியாமையில் இருக்காங்க. அறியாமல் இருக்கிற குழந்தைங்க அசுர குணத்துல இருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல படிக்கிற மாணவர்கள் அறியாமையின் மொத்த சுரூபமா இருக்கு. அவங்களுக்கு விஷ்ணு பத்தி தெரியாது, கிருஷ்ணா பத்தி தெரியாது. அவன் பிரகலாதர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் பாரு, சொல்லுங்க நல்லா இருக்குன்னு கேட்டுட்டே இருக்கு. அதான் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பிள்ளைங்கள் மூலமா 4 பேர் பக்தர் ஆகணும். இவன் பக்தி விட்டு போயிடக்கூடாது. ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா,
நம்ம குழந்தை ஸ்கூல்ல போனா அவன் பக்தி விட்டுறான். ஸோ பிரகலாதரை ஃபாலோ பண்ணும், பிரகலாத் மகாராஜா பின்பற்ற வேண்டும். அட்லீஸ்ட் ஓகே, பிரகலாதர் மாதிரி நான் ஹோல் ஸ்கூலையும் கிருஷ்ண பக்தரா மாத்த வேண்டாம், அந்த சக்தி எனக்கு இல்லாம கூட இருக்கலாம். பிரகலாதர் ஒரு தூய பக்தர். பிரகலாதர் இந்த ஸ்கூல்ல போய் எல்லா அசுர குழந்தைகளும் கிருஷ்ண பக்தரா மாத்திட்டார். சோ நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா எல்லா குழந்தைகளும் கிருஷ்ண பக்தரா மாத்த வேண்டாம். அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஸ்கூல்ல 2000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல 70 பேர் இருக்காங்களா, அட்லீஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான், நெருக்கமான நண்பன் 5 பேர் 6 பேர், அவனையா டிவோட்டியா மாத்தலாம். ஆனா என்ன ஆயிடுவாங்க, இவங்க அவங்க கூட போய் பக்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி இழுக்கணும், இழுன்னு இழுக்கணும். அதுல ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அடிக்கடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ப்ராசஸ்னா, இஸ்கான்ல புதுசா வரும்போது குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை வளர வளர திலக்கு வளரும். முதல்ல அந்த அம்மாவும் குழந்தையும் குட்டியா ஒரு திலக்கு போட்டு வருவாங்க. இங்க மட்டும் ஒரு பிறை சந்திரன் மாதிரி இருக்கும். அப்புறம் துளசி இருக்காது, குட்டியா ஒரு பிறை சந்திரன் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திலக்கு வளரும். அவங்க பக்தி வளர வளர திலக்கு வளர்ந்து அந்த குழந்தை ஒரு 5வது 6வது படிக்கும்போது முழு திலக்காயிடும். பெரிய திலக்கு போட்டு துளசி மாலையில போட்டு நல்லா பக்தி பண்ணுவான். ஒருத்தவங்க வாசிப்பாங்க, கர்த்தால் வாசிப்பாங்க, கீர்த்தனை பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பிரசாதம் சர்வ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் போகணும், திலக்கு கொஞ்சம் சின்னதாகும். 9ஆம் கிளாஸ்ல பாதி ஆயிடும். 10ஆம் கிளாஸ்ல அந்த பெரிய சந்திரன். 11 12 சுத்தம் காலி. காலேஜ்ல ஆளே காலி, அவுட்டு. அவ்வளவு முடிச்சு தேடணும் அந்த பக்தரை இங்க வளர். சோ இப்படி இருக்கக்கூடாது. சோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு வந்து ஸ்ட்ராங்கா வலுவா கொடுத்தோம் சின்ன வயசுலயே. அதான் பிரகலாத் சொல்றாரு. எல்லாரும் என்ன சொன்னாரு, கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதாயிக துர்லபமான் ஜென்மம். ஓ என் அருமை நண்பர்களே, இந்த கிருஷ்ண பக்திய, பிரகலாதா நீ எப்ப கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிச்ச? அது 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணணும். எப்ப பண்ணணும்? 5 வயசுல பண்ணணும். அதான் கௌமாரம். கௌமாரம்னா 5 வயசு. கௌமாரம் ஆக்கிறது பிரஜா தர்மான், இந்த பாகவத தர்மத்தை 5 வயசுல இருந்தே பண்ணணும். ஏன்? துர்லபமான இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. எனக்கு எப்ப மரணம் வரும் தெரியாது. எனக்கு நான் 8 வயசுல சாக போறேனா, 10 வயசுல சாக போறேனா, 20 வயசுல சாக போறேனா, 70 வயசுல சாக போறேனா, எப்படி தெரியும்? எனக்கு எப்ப மரணம் வரும்னு எப்படி தெரியும்? அதனால இந்த கிருஷ்ண உணர்வுங்கிறத 5 வயசுல பிராக்டிஸ் பண்ண ரொம்ப அழகழகான பாடம். டீச்சிங் ஆஃப் பிரகலாத் மகாராஜ், பிரகலாதுடைய போதனைகள். இந்த தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு